Hi, hello. எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஆக்சுவலாக நம்ம பிளான் போட்டது ஒரு டெஸ்டினேஷன், பட் ஆனால் போகிறது ஒரு டெஸ்டினேஷன். போகிறக்கு நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஃப்யூச்சர் ரைடுக்கு நீங்கள் ஏதாவது பெரிய ரைட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன டெஸ்டினேஷனுக்கு போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது உடம்புப்பேட் லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷனில் இருந்து வத்தலக்குண்டு, தேனி, ஸோ தேனி வழியாக போடிமெட்டு, அண்ட் தென் போடிமெட்டு வழியாக மூணாறுலேருந்து அப்படியே நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு தான் ஆக்சுவல் பிளானே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ட்ரபிள் என்னென்னா, இப்போ மூணார் அந்த சரௌண்டிங் ஏரியாஸ் ஃபுல்லாக ஹெவி ரெயின். ஸோ அதனால் மூணார் ரைடு நான் கேன்சல் பண்ணல, எல்லாருமே கேன்சல் பண்ண வச்சுட்டாங்க. சரி, ஓகே, நம்ம வேறு பக்கம் போகலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிற பாடி கண்டிஷனில் நம்ம லோக்கலில் எங்கேயாவது போயிட்டு வரலாமே அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்து, அண்ட் தென் இப்போ நம்ம கொடைக்கானல் கிளம்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். கொடைக்கானல் டாப்புக்கெலாம் கிடையாது. கொடைக்கானலில் ஒரு சில பிளேசஸ் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேசஸ். ஸோ அங்கே போயிட்டு சில் பண்ணிவிட்டு அந்த தென் ரிட்டர்ன் போகிறப்ப என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பைக், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பைக்கில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணி போகிறது தான் நம்மளோட டாஸ்க்காகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வேக்சிங், ஒரே ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது. அவ்வளோதான் என்னோடய டோட்டல் அக்சசரிஸு. ஹெல்மெட்டு, கிளாஸு, க்ளவுஸு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு புது டிஷர்ட்டு, அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நண்பர் அடித்தது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஷர்ட்டில் இருக்க இந்த லோகோவை பார்த்தீங்கனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரைடில் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன், என்னென்ன ட்ரபிள்ஸ் இருக்குது, அந்த நீங்கள் ரைட் பண்ணுறப்ப என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். பாய் பாய். நான் ரோடு ரொம்ப காமாக இருக்குது. வெயிலுக்கு முன்னாடியே அடிவாரம் போயிடணும். பட் ஆனால் ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக போகணும். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டோன்னா கிளைம்ப் அப்போ ரொம்ப சஃபர் ஆகும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அதனால் ஸ்மூத் அண்ட் ஸ்டெடி ரைடாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? நான் போகிற ரோட்டில் காமான கிளைமேட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மினிமலான டிராஃபிக்னே சொல்ல முடியாது. கொடைக்கானல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. வாழ்த்துக்கள். சரி, ரீல்ஸ் போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவாங்க. என்னோட நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு சைடில் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பழனிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்ல பஸ்ஸு. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே. ஸோ அப்படியே கோயிலில் கிரிவலம் போகிற வழியில் அப்படியே பின்னாடி போனோம்னா நம்ம கொடைக்கானல் ரோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடிவாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இட்லி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 6 இட்லி சாப்பிட்டோம். இங்கே மேலே ரைடில் வந்துட்டுருக்கிறப்ப கீழே நின்றுக்கிற அண்ணாட்ட கேட்டிருந்தேன், ஆனால் மேலே எப்படின்னா கிளைமேட் இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு 30 கிலோமீட்டர் போ சாமி, அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்றாரு. சூப்பராக இருந்தது. எனக்கு கேட்டோன்னே கூஸ் பம்பாக இருந்தது. வெயிட்டிங் ஃபார் 30 கிலோமீட்டர். இப்போ 30 கிலோமீட்டருக்கு அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 to 4 hours. ஏன்னா கிளைம் பண்ணுறப்ப ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 to 12 கிலோமீட்டர் என்னோட ஃபாஸ்ட்டில். பட் இப்போ கரண்ட்டில் போனால் தான் தெரியும் எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கா 10 கிலோமீட்டர் கிடக்குறேன் அப்படின்றது. பார்ப்போம். இப்போ நான் 9th ஹேர்பின் பெட்டில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னால உங்களுக்கே தெரியும். வந்தேன், வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது. வர அப்படியே கூல் ஆகிட்டே இருக்குது. சரி, நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே அரௌண்ட் இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்தது. சரி, ஒன்றும் புஷ் பண்ணலாம் வேணாம், ரொம்ப புஷ் பண்ணி மேலே போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, லைட்டாக ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு வண்டி பார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இல்லை, ஆனால் ஆவரேஜாக டஃப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ மேல்பலம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ என்னென்னா இங்கே ஒரு கடையில் ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் சில்லுன்னு வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே வர்றப்ப நம்ம உடம்புல வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன தான் தண்ணி குடித்தாலும் கொஞ்சம் சால்ட் அண்ட் ஸ்வீட் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால்
கொஞ்சம் லிக்விட் ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்ப்ரைட் எடுத்துக்கிறேன். இதில் ரெண்டுமே இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி லெவலும் இருக்கும். பட் இது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே இப்போ சிப் பண்ண போகிறேன். பார்ப்போம். போட்டோம்ல ஹெல்மெட் கேப்பு. ஸோ இது எப்படி நினைஞ்சிருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு வேர்த்து அது நனைஞ்சிருக்கு. இங்கே அது போடுறதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் இன்னைக்கு சண்டே வேறு. ஸோ நாளைக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னா இனி மேலே ஏறினா எப்படியும் இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 23 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 8 கிலோமீட்டர்னு போட்டாலும் 3 மணி நேரம் சாலிடாக ஆகும். நான் அங்கேருந்து ரிட்டன் இறங்கி வரணும். ரிட்டன் இறங்கி வர்றதுக்கும் சாலிடாக பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 10 to 15 கிலோமீட்டர் அளவுக்கு கிளைம்ப் இருக்கும். ஸோ அந்த கிளைம்பில் நான் இறங்கி வர்றது திரும்பியும் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணேன்னா சாலிடாக அந்த 15 கிலோமீட்டருக்கு ஒரு 2 hours ப்ளஸ் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நைட் ஆயிரும். நான் இதோட பைபாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் திரும்பிடலாம். டவுன்ஸ் தான். காலையில் 4 மணி நேரம் ஏறி வந்தேன். அரௌண்ட் ஒரு 27 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போது எவ்வளோ நேரத்தில் நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்றத பாருங்கள் இந்த வீடியோ. ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் திரும்புகிறப்ப மெயினாக பார்த்தீங்கன்னா லெக்கோட பொசிஷன் மாற்றணும். இப்போ எந்த சைடு வண்டி படுக்க போடுறீங்க ஒரு கார்னரில் அப்படின்றப்ப அந்த லெக்கு மேலே வந்துடணும், ஆப்போசிட் லெக்கு கீழே இருக்கணும். இப்போ போய் இங்கே 2-3 கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போவோம். சரி பாய். இன்னும் பழனி ஒரு 9 கிலோமீட்டர். ஸோ பழனி போனதுக்கப்புறம் தான் யோசிக்கணும் எத்தனை மணிக்கு கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் போட்டு வாட்டுன்னு வாட்டுது. போனோம்னா கண்டிப்பாக ஹெட்டாக் வந்துடும். அதான் குடிக்கணும் போலே இருக்குது. டீஹைட்ரேட் ஆகிட்டுனா இல்லை நாக்கு வரன்றுச்சா எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபைனலி இப்போ நம்ம NH ஜாயின் பண்ணிட்டேன். அரௌண்ட் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோன்னா 111 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் கிளைம்பு மிரட்டி விட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏறுறோம். எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக 8 km/h நான் மேலே புஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப காமாக தான் போயிட்டு இருந்தேன். இடையில் ஒரு 3 to 4 டைம் அந்த 30 கிலோமீட்டரில் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஜாலியாக இருந்தது, காமாக இருந்தது. அப்புறம் ரிட்டர்ன் வர்றப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர்ஸ் எர்ணாகுளத்துலேருந்து வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும். ஸோ அவங்க பின்னாடியே அப்படியே போயிட்டு இருந்தேன். பிகாஸ் நம்ம வண்டியில் ஹாரன்லாம் கிடையாதா, எல்லா பெண்டுலேயும் ஹாரன் அடித்து நம்ம வரோன்றதை காமிக்கணும். நம்ம எப்படி காமிக்கிறது? ஸோ அதனால் அவங்க பின்னாடி அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டிஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்தது. இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கிராம்ஸ் வர மாதிரி இருந்தது, பட் ஆனால் வரல, அந்த ஃபீல் மட்டும்தான் இருந்தது. ஸோ இப்போ நான் திரும்பி அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணியிருக்கேன்.
அரௌண்ட் இன்னும் ஒரு 30 or 25 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறக்கு. ஸோ நான்